ஓவியா நடிகர் ஸ்ரீகாந்த் கொக்கைன் என்ற போதைப் பொருளை பயன்படுத்தியதாக அவர் மீது வழக்கு தொடரப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார். இன்று நீதிமன்றத்தில் அவர் ஜாமீன் கோரிய போது அவர் காவல்துறையினரிடம் பல்வேறு வாக்குமூலங்களை அவர் அளித்திருக்கிறார். அந்த வாக்குமூலத்தின்படி அவரை 3 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிப்பதற்கு காவல்துறையினர் போதைப் பொருள் தடுப்பு காவல்துறையினர் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் நடிகர் ஸ்ரீகாந்த் தீங்கிரை என்ற திரைப்படத்தில் நடித்ததற்காக அந்த படத்தின் தயாரிப்பாளரும் அதிமுக ஐடி விங்கின் முன்னாள் நிர்வாகியுமான பிரசாத்துக்கு 10 லட்சம் ரூபாய், பிரசாத்திடம் 10 லட்சம் ரூபாய் பாக்கி இருந்ததாகவும் அந்த 10 லட்சம் ரூபாய் பணத்திற்கு போதைப் பொருளை வாங்கி அவர் உட்கொண்டதாகவும் நாளடைவில் போதைப் பொருளுக்கு தாம் அடிமையாகி விட்டதாகவும் அவர் கூறியிருக்கிறார். அந்த போதைப் பொருள் பழக்கத்திற்கு அவர் அடிமையாகி விட்ட காரணத்தினால் அதிலிருந்து நம்மால் மீள முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது என்றும் நடிகர் ஸ்ரீகாந்த் அந்த வாக்குமூலத்தில் தெரிவித்திருக்கிறார். இதனால் அவர் போதைப் பொருளை அவரிடம் விற்றவர்கள், அதில் கானா நாட்டைச் சேர்ந்த ஜான் என்பவர் உள்ளிட்ட பலருக்கு தொடர்பு இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. மேலும் நடிகர் ஸ்ரீகாந்துடன் தொடர்புடைய கழுகு உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்த கிருஷ்ணா உள்ளிட்ட ஆகிய நடிகரும் இப்போது தலைமறைவாகி இருக்கிறார். அவரையும் அவர் போதைப் பொருள் கடத்தல் கும்பலுடன் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த தொடர்பையும் இப்போது போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் விசாரித்து வருகிறார்கள். இன்று நீதிமன்றத்தில் அவர் ஜாமீன் மனுவை ஜாமீன் கோரிய போது இந்த நீதிமன்றத்தில் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் இந்த நீதிமன்றத்தில் ஜாமீன் வழங்க முடியாது, அதுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் தான் ஜாமீன் கோர வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இதனால் போதைப் பொருள் தடுப்பு காவல்துறையினர் அவரை 3 நாட்கள் வரை காவலில் எடுத்து விசாரிப்பார்கள் என தெரிகிறது. அவர் இதுவரை அளித்த வாக்குமூலங்களின் அடிப்படையில் அவரது வீட்டில் இருந்து காவல்துறையினர் நடத்திய சோதனையில் 250 கிராம் கொக்கைன் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனால் அவர் போதைப் பொருள் அவருக்கு விற்பனை செய்த நபர்கள் யார் மற்றும் அவரோடு தொடர்புடைய மற்ற அந்த போதைப் பொருளை கடத்தி விற்ற நபர்கள் யார், மேலும் எந்தெந்த திரையுலகத்தினருக்கு இதில் தொடர்பு இருக்கிறது என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விசாரிப்பதற்காக 3 நாட்கள் வரை அவரை காவலில் எடுத்து விசாரிக்க போதைப் பொருள் தடுப்பு காவல் பிரிவினர் முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. இது குறித்து நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டு நீதிமன்றம் அனுமதி கொடுத்தவுடன் அவரை எத்தனை நாட்கள் காவலில் எடுத்து விசாரிப்பது என்பது தொடர்பாக நீதிமன்றம் விரைவில் அனுமதி உத்தரவை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஓவியா.